பெண் தலைமை அதிகாரிகள் ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பெண் ஊழியர்கள் இருக்காங்க. நம்ம முதல்ல கொஞ்சம் ஜாலியாக ஆரம்பம். பாசஸ்லாம் அவங்க இருக்கட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ நம்ம முதல்ல ஒன்று சொல்லுவோம், பாஸோட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் அவங்க அங்கிட்டு போயிடுவாங்கல்ல. போன பிறகு அவங்களை என்ன சொல்லி பேசுவீங்க? என்ன எங்க பாஸோட நிக் நேம் வந்து அஞ்சலி பாப்பா. அஞ்சலி பாப்பாவா? அவங்க பாஸ் வந்திருக்காங்க தானே? இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. சோ அவங்க சொல்லும் போதே நாங்களும் சிரிப்போம், அவங்களும் சிரிப்பாங்க. கொஞ்சம் மீட்டிங் முடிஞ்சோடனே கண்ணத்தை பிடிச்சி கள்ளி அப்படின்னு கிள்ளிட்டு எல்லாரும் அப்படி போயிடுங்க. எல்லாமே பண்ணுவோம். நல்லா ஜாலியா இருக்கும் போல இந்த ஆபீஸ். புச்சுக்கு 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 புச்சுக்கா. இது என்ன என்னைக்குமே இல்லாத சிலிமிசமா இருக்கு. வந்ததுல இருந்தே அப்படியே ஒரு மாதிரி ரக்கடா இருக்கும் சார் அவங்க ஃபேஸே. அவங்க பேசுறது எல்லாமே அப்படிதான் இருக்கும். நீங்க தானே பாத்தீங்க, பாரு ரொம்ப கடுமையா இருக்கு. ஒரு வேலை முடிச்சுட்டு நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்த வேலை எங்க கொடுக்கலான்றது தான் அவங்க மைண்ட்லயும் இருக்கும். சரி முடிச்சிட்டாங்களே, இன்னைக்கான ஒர்க் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா அவங்கள ஃப்ரீயா விடணும்ன்றது இருக்கவே இருக்கு. சுடுதண்ணி வைக்க போறப்ப தானே சிப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்க. வாங்கிட்டு வந்தியா? அப்பதானே அரிசியில கல்லு பொறுக்க சொன்னீங்க. பொறுக்குனியா? அப்பதானே காய்கறி நறுக்க சொன்னீங்க. நறுக்குனியா? அப்பதானே தயிர் கடைய சொன்னீங்க. தொடங்கியாடா? அப்பதானே இங்க வர சொன்னீங்க. ஆக மொத்தத்துல எந்த வேலையும் செய்யல. நீங்க தான் கஷ்டப்பட்டீங்க. எங்களுக்காவது நீங்க உங்களுக்கு ஒரு அந்தஸ்து வந்த பிறகு உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சிருக்கு, இதை வச்சு ஏன் யூஸ் பண்ணி கொடுக்க நீங்க முயற்சி பண்ணக்கூடாதுன்னு கேட்கறேன். நான் டாடா நீ பிர்லா. அட போயா, நான் ஒரு மொல்ல மாதிரினா நீ ஒரு முடிச்ச வைக்கிய. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்ட. நீ எனக்கு மாவனா இல்ல மச்சானா? மானம் கட்டவனே. உங்ககிட்ட இருந்து ஒரு கம்பெனியின் குரல் வருது, ஒரு HR உடைய குரல் வருது, ஒரு பெண்ணின் குரல் எப்போது வரும்னு நான் வெயிட் பண்ணேன். ஏடுறா கைய. என்ன ஆம்பளை குரல்ல பேசுற? நானும் ஆம்பளை தான், பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். எதுக்கு? யார் வேணாலும் சொல்லலாம். இந்த வருட நோபல் பரிசு எக்கனாமிக்ஸ்ல யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி இது தெரியாம நான் சீட்டை புடிங்கி போட்ட. ரொம்ப நேரமா இங்கிட்டே போகுது. இப்ப இவங்கள பிடிப்போம். எப்பெல்லாம் இதுங்க பண்ற அழிச்சாட்டியத்தை பாக்குறப்ப மருமக மாதிரி தோணுது. அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதா? ஏன்டா இந்த கத்துற? எனக்கு மருமகன் சொல்றேன். அடியே, நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சேன்னா அந்த வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழட்டி ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறது. எனக்கு ஒரு ஹெல்ப், நான் விஜய் டிவி வேலையை ரிசைன் பண்ணிட்டு இவங்க கம்பெனி ஒரு கம்பெனியில் நான் சேர்ந்துக்கிறேன். கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி. வீட்ல அழுது பழக்கம் ஆயிடுச்சு சார். அப்பா ஏதாவது திட்டினாங்கன்னா உடனே கண்ணுல தண்ணி வந்துரும். எல்லாம் பழகிருச்சுடா. இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிப்பல. எலெக்ஷனா? ஆமாடா. நீங்க விமனோட ஃபைட் பண்றீங்க, நாங்க காலங்காலமா மென்னோட ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த மென்னோட ஃபைட் பண்ணியே எங்களால ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் வர முடியுதுன்னா ஓகே வந்திருக்கோம் சொல்லும்போது why can't we fight with you people? என்னமோ நந்தாவம் முடிச்சேன்னு பெருசா பீத்திக்கிறிய. அப்போ உன் பாவாடை அவுத்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். இது இன்னைக்கு வந்து யோசனை இல்ல, அன்னைக்கே யோசிச்சேன். பொம்பளைங்க பாவம் சும்மா விடான்னு சொல்லுவாங்களே, அதுக்காக விட்டேன். முன்னாடி நீங்க வந்து ஒரு அதிகாரி முன்னாடி போய் நீங்க ஒரு கேள்வி அவ்வளவு ஈஸியா கேட்டுட்டு நீங்க ஒர்க் பண்ண முடியாது. அந்த சைடுல நீங்க ஒர்க் பண்ண முடியாது. உங்களை அப்படியே கட்டம் கட்டிடுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. இதுக்கு தான் எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிக பேச்ச கேட்கணும். புரியுதாப்ப? மேல் பாசஸ் முன்ன மாதிரி இல்ல, அவங்க வந்து இப்போ வந்து ஃபீமேலை வந்து கொஞ்சம் ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க, அல்லது வந்து கொஞ்சம் கன்சிடரபிளா இருக்காங்க, அது மாறி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. எஸ்ங்கிறவங்க கை தூங்க. எஸ், ஓகே. சார் இப்போ அவங்க டிசைட் பண்ணிட்டு தான் வந்துருவாங்க. அப்போ வந்து அவங்கள கேட்காம போடுவாங்க. இப்போ எங்களை கேட்டுட்டு அதே தான் போடுவாங்க. அதே தான் பண்றாங்க. அதே தான் எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி திருப்பி அதே தான் பண்ண போறாங்க. அது உண்மைதானே? அதை எதுக்கு உருட்டிக்கிட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதானே? அதைத்தான் செய்ய போறேன். எனக்கு மேனேஜரா நான் ப்ரமோஷன் கிடைச்சப்போ நான் தான் மேனேஜர் நம்ப வைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டேன் எல்லாத்தையும். எங்க அம்மா சத்தியமா ரவுடி பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாண்டடா வந்து ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறேன். நீங்க வந்து இப்போ பிரெக்னன்சியை பிளான் பண்ணாதீங்க, பிரெக்னன்சியை கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்றாங்க. யாரு? ஃபீமேல் பாஸ். எஸ், ஃபீமேல் பாஸ். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா. நோ. சார், இந்த சீட்ல ஒரு மேனேஜரா ஒரு மென் உட்கார்றாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ரெஸ்பெக்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடுது. நான் வந்து போராடணும்.
எக்ஸ்ட்ராவா நான் ப்ரூவ் பண்ணும். நான் இதுக்கு சீட்டுக்கு தகுதியானவன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் ப்ரூவ் பண்ணும். யோ என்ன பார்த்தா கவுன்சிலர் மாதிரி தெரியல உனக்கு? ஆசை வேணா இருக்கலாம் ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. என்னடா சொல்றான்? ஆசை வேணா இருக்கலாம் அதுக்கு முகலட்சம் வேணும். ஆமா வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா ஜால்ரா ராஸ்கல். மென் வந்து அவங்கள பாஸ்ன்னு காமிக்காமலே அவங்க எல்லாருமே மற்றவங்க எல்லாருமே அவங்கள மதிக்கிறாங்களே, உமன்ன்றதுனால அவங்கள வந்து அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே ஓவர் பாசியா இருக்காங்களோன்னு தோணுது சார். நான் கொடுத்தா கௌரவம், அத கேட்டு வாங்கினா பிச்சை போடா எச்ச அடச்சே. ஒரே மாதிரி இருக்கும்போது தான் அவங்களால மேலே மேலே போயிட்டு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியும். ஸோ ஸ்லிப் ஆகிட்டே இருக்க முடியாது. பவுண்டரியை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அவங்க. என் பேரு கிறிஷ். பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. நம்ம டீமை வந்து யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க சார். எதனா ஒரு கெட் டுகெதர் அதர் டீம்ஸோட எதனா காம்படிஷன்னா நம்மளுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. பாத்தியா எனக்காடி என்ன விளையாட்டு வாங்கி இந்த ஊர்ல 20 வருஷம் பழக்கம்டா. அடிச்சா கூட வாங்கிடுவாங்க. பாக்குறியா பாக்குறியாடா பாக்குறியா பாருடா பாரு ஏடா. பெரும்பாலும் ஆண் பாசஸ்க்கு இந்த ஃபேமிலியில குழந்தைங்க அவங்களெல்லாம் பெருசா கனெக்ட் இருக்காது. பாயமுடு செத்த பிள்ளைய கூட நீ இப்படி தூக்கி கொஞ்சம் நான் ஒரு நாளும் பார்த்தது இல்ல. அந்த பாட்ல அந்த கொஞ்சறிய இந்த சனையில நான் எது கொஞ்சறது? பாத்துட்டு உன் பாட்டுக்கு போடா. எதுக்கு மறுபடியும் பார்த்தீங்களா?